Welcome to Learn with Avarna. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது simple past tense. ஓகேங்களா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம subscribe பண்ணாம இருக்கீங்க சேனலான subscribe பண்ணிருங்க. Bell icon press பண்ணிருங்க. அப்பதான் வீடியோஸ் வந்து உடனே வந்து சேரும். And நம்ம ஏற்கனவே chapter 3ல 4 tense கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். present ஓட complete tense அதாவது simple present, present continuous, present perfect continuous நாலுமே முடிச்சிட்டோம். சோ இப்போ past ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பாருங்க. so that tense புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு பாதி இங்கிலீஷ் வந்துரும் மாதிரி தான். சோ அதனால அதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபைன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஜென்ரலா முடிஞ்சு போன ஒரு விஷயம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஸோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதை விட்டு அடுத்ததுக்கு வான்னு சொல்லுவோம். அதே தான். ஸோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஸோ முடிஞ்சதை பத்தி பேசுறது தான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம இங்க இருக்கோம். இங்க பாஸ்ட் நடந்த விஷயத்தை பத்தி பேசும்பொழுது நம்ம பாஸ்ட்ல ஏதோ ஒரு இடத்துல அது நடந்த விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் V2 இல்லனா சப்ஜெக்ட் பிளஸ் did பிளஸ் V1. சப்ஜெக்ட் பிளஸ் V2 இல்லனா சப்ஜெக்ட் பிளஸ் did பிளஸ் V1. சோ இந்த did பிளஸ் V1 வந்து நம்ம ஏற்கனவே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல do or does பிளஸ் V1 னு பார்த்தோம். சோ அது நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதோட இது நீங்க ஈஸியா லிங்க் பண்ணிக்கலாம். சோ எதுக்காக அப்படினா அந்த இம்பார்ட்டன்ஸ் காமிக்கிறதுக்காகன்னு சொல்லிருப்போம். நான் இது மறுபடியும் இன்னொரு டைம் சொல்றேன். இதனால ஜஸ்ட் ஒரு சின்ன அவுட்லைனர் கொடுக்கணும். அதுக்கு இதுக்கு கனெக்ட் பண்றதுக்காக சொன்னேன். சரிங்களா? ஓகே. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம எப்ப யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்னா டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் வித் ஆர் வித்தவுட் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது அந்த டைம்ல நடந்துச்சுன்னா அந்த டைமை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, இல்லாமலும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. வித் ஆர் வித்தவுட். ரீசெண்டா நடந்த பாஸ்ட் இல்ல ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த பாஸ்ட் எதுனால ஓகே. ஒன் ஆக்ஷன் ஆர் மெனி ஆக்ஷன்ஸ். ஒரு விஷயத்துக்கு சொல்லலாம், இல்ல நிறைய விஷயங்கள் நடந்ததையும் சொல்லலாம். ஸோ இந்த ரீசெண்ட் ஆர் டிஸ்டன்ட் பாஸ்ட்னா ரெண்டுமே முன்னாடி இப்ப ஜஸ்ட் முடிஞ்சிருந்தா என்ன, கொஞ்ச நாள் முன்னாடி முடிஞ்சிருந்தா என்ன, கொஞ்சம் வருஷம் முன்னாடி முடிஞ்சிருந்தா என்ன, ரொம்ப வருஷம் முன்னாடி முடிஞ்சிருந்தா என்ன, முடிஞ்சிருச்சு பாஸ்ட் இல்லைங்களா? சோ அந்த கான்செப்ட். ஓகே. இப்போ எந்தெந்த சூழ்நிலையில நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் ஆர் பாஸ்ட். இது ரொம்ப சிம்பிள். பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஆக்ஷன். அதாவது I saw a movie yesterday. நேத்து நான் ஒரு படம் பார்த்தேன். I saw a movie. sawங்கிறது V2. ஓகே. லாஸ்ட் இயர் I traveled to Australia. They slept well yesterday. He washed his bike. இது எல்லாமே நம்மளோட பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயங்கள் பத்தி நம்ம சொல்றோம். சோ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து சில இடங்கள்ல டைம் எக்ஸ்பிரஷன் சேர்த்திருக்கேன். I saw a movie yesterday ன்னு சொன்னேன். லாஸ்ட் இயர் I traveled to Australia சொன்னேன். He washed his bike ன்னு சொன்னேன். சோ டைம் எக்ஸ்பிரஷன் with or without. Recent past yesterday, last year distant past. One action, he washed his bike. Many actions, he washed his bike and then he left home. Okay? Fine. Many actions, a series of completed actions. அதாவது நிறைய actions. ஒண்ணு இல்ல, அடுத்தடுத்து இதுக்கடுத்து இதுன்னு நான் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊருக்கு எங்கேயாவது போயிருக்கோம்னா யாருக்காவது கால் பண்ணிட்டு என்ன பண்ண, அது காலையில என்ன பண்ண அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன நேற்று ஃபுல்லா என்ன பண்ண, எப்படி இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நேற்று ஃபர்ஸ்ட் நான் வந்து ரூம் பார்த்தா புதுசா இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினேன், அப்புறம் குளிச்சேன், சாப்பிட்டேன், வெளியே போனேன், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. பேசிக்கா நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இதுக்கடுத்து இதுன்னு அந்த சீரீஸா நம்ம சொல்றதுக்கு, அந்த கோர்வையா நம்ம சொல்றதுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டல் போறோம், செக் இன் பண்றோம்னா ஐ செக்ட் இன் த ஹோட்டல், ஐ டுக் அ குட் பாத் அண்ட் ஐ ஸ்லெப்ட் வெல். ஸோ நான் போய் செக் இன் பண்ணேன், அதுக்கப்புறம் நல்லா குளிச்சுட்டு தூங்கிட்டேன். ஓகே. அதே போல ஒர்க் முடிச்சேன் அப்படின்னா ஐ ஃபினிஷ் மை ஒர்க் அண்ட் டுக் அ நைஸ் வாக் டு த பீச் அண்ட் ஃபவுண்ட் அ பிளேஸ் டு ரிலாக்ஸ். ஸோ பேசிக்கா ஒர்க் முடிச்சுட்டேன், அப்படியே பீச்சுக்கு நடந்து போனேன், அங்கே ஒரு பிளேஸ் இருந்துச்சு, அதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சது, அங்கே உட்காந்துட்டேன். ஸோ ஒரு சீரியஸா இதுக்கடுத்து இதுக்கு நடந்துச்சு, இதுக்கடுத்து இது பண்ணனேன் இல்ல பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டியூரேஷன்ஸ் இன் த பாஸ்ட். பாஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இது நடந்துச்சு, குறிப்பிட்ட காலம்ல இது நடந்துச்சுன்னு சொல்றோம், ஒரு கால அளவோட. இப்ப நேத்து நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தப்போ 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, 2 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு சொன்னேன். இது வந்து அது இப்ப வரைக்கும் நடக்காது, முடிஞ்சிருக்கும் ஏற்கனவே. எக்ஸாம்பிளுக்கு நீங்க சென்னையில இருந்திருக்கீங்களா? ஐ ஸ்டேட் இன் சென்னை ஃபார் 2 years. ஸோ நான் 2 years சென்னையில இருந்தேன். இப்ப நான் சென்னையில இல்ல, 2 years இருந்தேன். ஓகே. ஐ ஒர்க்ட் இன் தட் கம்பெனி ஃபார் 6 years. நான் அந்த கம்பெனில 6 வருஷம் வேலை பார்த்தேன். ஓகே. அது நெகட்டிவா இருந்தாலும் they did not stay in the campus for the entire time.
ஃபுல் டைம் அவங்க வந்து கேம்பஸ்ல ஸ்டே பண்ணல, ஸோ கொஞ்சம் டைம் தான் ஸ்டே பண்ணிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த கால அளவு சொல்றதுக்காக, ஏன்னா நான் ஃபார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாருங்கும் போது டோட்டல் டியூரேஷன் தான் யூஸ் பண்ணுவோம், போன வீடியோல பார்த்தோம். ஸோ இத்தனை வருஷம் இல்லை இத்தனை நாள் இத்தனை மாசம் அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்றதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட், ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட் அதாவது யூஸ் டு. ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட்னா பாஸ்ட்ல நம்மளுக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு, அந்த ஹேபிட் இப்போ நம்ம கிட்ட இல்லை, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாஸ்ட்ல மேபி கிரிக்கெட் விளையாண்டு இருந்திருக்கிறோம், இப்போ நம்ம கிரிக்கெட்லாம் விளையாடுறது இல்லை. ஐ யூஸ் டு பிளே கிரிக்கெட் when I was a child. ஸோ நான் குழந்தையா இருக்கும்போது கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தேன். he used to be shy, now he is very outgoing. ஸோ அவன் வந்து முதல்ல ஷையா இருந்தான், இப்போ வந்து நல்லா எல்லாத்துட்டையும் பழகுறான், பேசுறான். ஸோ இது வந்து யூஸ் டு மட்டும் தான் யூஸ் பண்ணி சொல்லணுமானா அப்படி கிடையாது, எல்லாமே சொல்லலாம். யூஸ் டு வந்து உங்களுக்கு யூஸ்டு டு எங்க யூஸ் பண்ணுவோம்னு இன்னும் தெளிவா புரியிருக்காங்க, நான் 2-3 சொன்னேன். இது இல்லாம நம்ம வந்து he played football during his teenage சொல்லலாம். இல்ல she never missed a class. ஸோ அவ வந்து எப்பயுமே கிளாஸ் மிஸ் பண்ணதே கிடையாது. இது எல்லாமே பாஸ்ட் நடந்தது. மேபி நம்ம இன்னைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணிருக்கலாம், இன்னைக்கு கிளாஸ மிஸ் பண்ணிட்டாங்க, கிளாஸ் மிஸ் பண்ணி இதுவே கிடையாது, சரித்திரமே கிடையாது அப்படிம்போது அந்த மாதிரி. ஸோ பாஸ்ட்ல இருந்த ஒரு ஹேபிட் இப்போ அது இல்லை, டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பாஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஜெனரலைசேஷன்ஸ். பாஸ்ட்ல நடந்த ஃபேக்ட்ஸ் பத்தி இல்லை ஜென்ரலான ஒரு விஷயம் பத்தி சொல்லும் பொழுது நம்ம சொல்லலாம். ஊட்டி யூஸ் டு பி வெரி கூலர், இப்போ அந்த அளவு கூலா இல்லை அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா இப்போ பொட்டேட்டோ யாராவது சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வந்து முதல்ல பொட்டேட்டோ பிடிக்காம இருந்திருக்கலாம். she didn't like potatoes before. முதல்ல அவங்களுக்கு பொட்டேட்டோஸ் பிடிக்காது பாஸ்ட்ல, அதெல்லாம் ஃபேக்ட் அண்ட் ஜெனரலா சொல்ற விஷயம். அதே மாதிரி கடைசியா டிட் யூஸ் பண்றதுக்காக, டிட் அப்படிங்கிறப்ப நம்ம இங்க வந்து ஹெல்பிங் வேர்பை பாக்குறோம், ஏன்னா மெயின் வேர்புக்கு டென்ஸ் காட்டுறதுக்காக டிட் வருது பாஸ்ட் டென்ஸ். இல்ல நார்மலாவே டிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மெயின் வேர்பாவே யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? டூ அதோட பாஸ்ட் வந்து டிட். அப்போ டிட்ங்கிறது செய்தால், செய்தேன், செய்தார், அந்த மாதிரி செஞ்சதுக்காக சொல்றது வந்து டிட்னு சொல்லுவோம். ஸோ she did aerobics, they did it, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ செஞ்சது அப்படிங்கிறதுக்கு செஞ்சாங்க, இல்லை செஞ்சேன், இல்லை செஞ்சா அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றதுக்கான மீனிங்ல நம்ம டிட் மெயின் வேர்பா யூஸ் பண்ணுவோம். அப்பயும் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் பிளஸ் V2 ஆகட்டும், இல்லை சப்ஜெக்ட் பிளஸ் டிட் பிளஸ் V1 ஆகட்டும், என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். இங்க பாருங்க, ஐ இன்ஃபார்ம்ட், இங்க ஐ டிட் இன்ஃபார்ம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிட் கூட V1 மட்டும்தான் வரணும், V2 வரக்கூடாது. ஏன்னா டிட் பிளஸ் V1 ஈக்குவல் டு V2. ஓகேயா? இங்க இன்ஃபார்ம்டுங்கிறதும் டிட் இன்ஃபார்ம்ங்கிறதும் ஒன்னே தான். ஸோ டிட் வந்து எந்த V1க்கு முன்னாடி நம்ம சேர்த்துனாலும் அது வந்து நமக்கு V2. இப்போ கொஸ்டின்லாம் கேட்கும் பொழுது நம்ம டிட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறோம் பொழுது எங்க போன அப்படின்னா வேர் டிட் யூ கோ தான் கேட்கணும். கோக்கு V2 வெண்ட்ங்கிறனால வேர் டிட் யூ வெண்ட் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா டிட் பிளஸ் கோ சேர்ந்தாலே நம்மளுக்கு வெண்ட் தான் மீனிங். ஓகேங்களா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் கேட்கும்போது கண்டிப்பா டிட் யூஸ் பண்ணி தான் கேட்கணும். ஸோ டிட் கூட எப்பயுமே V2 யூஸ் பண்ணக்கூடாது, V1 தான் யூஸ் பண்ணணும். இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி நான் கவனிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஐ இன்ஃபார்ம் த பாஸ், ஐ டிட் இன்ஃபார்ம் த பாஸ். இது ரெண்டு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பாஸ்க்கு அப்படிங்கிறது நார்மல், நான் இன்ஃபார்ம் பண்ணேன், இன்ஃபார்ம் நான் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ண அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதுக்கு அழுத்தம் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றதுக்காக ஐ டிட் இன்ஃபார்ம் த பாஸ். இப்போ யாராவது நீ பாஸ்ட சொன்னியான்னு கேட்டா பாஸ்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நார்மலா சொன்னோம். டேய் நிஜமா சொன்னியாடா பாஸ்ட? ஐ டிட் இன்ஃபார்ம் த பாஸ், நான் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த அழுத்தம் கொடுக்கறதுக்காக நம்ம டிட் இன்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்ஃபார்ம் இல்ல V1 எந்த V1 கூடயும் டிட் யூஸ் பண்ணி அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த V2வும் V3யும் மோஸ்ட்லி ஒன்னாவே தான் இருக்கும் ரெகுலர் வெர்ப்ஸ்க்கு. ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி டிஓ இடிஓ சேர்ந்து V2 V3 ஃபார்ம் ஆகும். ஸோ தட் அந்த வார்த்தை மாறாது. அது இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னா வார்த்தை மொத்தமாவே மாறும்னு பார்த்தோம். இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். see, saw, seen, eat, ate, eaten, know, knew, known, இதெல்லாம் வந்து மொத்த வார்த்தைகளே மாறுது. இதெல்லாம் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இதுவே வாட்ச், வாட்ச்டு, வாட்ச், இன்ஃபார்ம், இன்ஃபார்ம், இன்ஃபார்ம்டு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து நமக்கு ரெகுலர் வேர்ப். ஸோ இப்போ வாட்ச் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரெகுலர் வேர்ப். இப்போ வாட்ச் வந்து எனக்கு V2ஆ V3ஆன்னு இப்போ நான் கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு
இப்போ வாஷ்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்தாச்சு. இது வந்து V2க்கும் வாஷ்டு தான், V3க்கும் வாஷ்டு தான். அப்போ எப்படி நான் வாஷ்டு வந்து V2வா V3யான்னு கண்டுபிடிக்கணும்னா, அந்த சென்டென்ஸ்ல எப்பயுமே ஒரு V3 யூஸ் பண்றோம்னா அது சும்மா வராது. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்ப் ஹாவ் வேர்ப் வரும். ஹாஸோ ஹாவோ ஹேடோ இந்த மூணுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா அந்த வாட்ச்டுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி, அதாவது அந்த V3க்கு முன்னாடி வரும். ஸோ ஒரு வார்த்தை நம்ம V2ஆகவோ V3ஆகவோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, V2வா யூஸ் பண்ணும்போது நம்ம முன்னாடி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனா V3ஆ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஹாஸோ ஹாவோ ஹேடோ வரணும். இது சென்டென்ஸ் எழுதும் பொழுதும் பேசும் பொழுதும் இல்லை ஆப்போசிட்டா இருக்கவங்க சொல்லும் பொழுதும் இதை நீங்க கவனிங்க. V3னா ஹாஸோ ஹாவோ ஹேடோ முன்னாடி வரணும். V2னா எதுவுமே வர தேவையில்லை. ஓகே, V2னா டிட் வரணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ் தப்பு. டிட்னா V1 தான் வரும். V1க்கு முன்னாடி தான் டிட் வரும், V2 கூட வராது. ஓகே, ஏன்னா டிட் பிளஸ் V1 ஈக்குவல் டு V2. ரைட். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெல்லிங் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சின்ன லைட்டான டச்சப் கொடுக்குறேன். இது வந்து ரெகுலர் வேர்ப்ஸோட ஸ்பெல்லிங். நார்மலான வேர்ப்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த V1ஓட ED சேர்த்துனோம்னா நம்மளுக்கு V2 வந்துடும். வாட்ச்டு, ஷோடு இந்த மாதிரி. அதுவே ஈர முடியறதுனா D மட்டும் ஆட் பண்ணா போதும். சேஞ்ச்டு. ஓகே, இதுவே ஒய்ல முடியுது அப்படிங்கும்போது அந்த ஒய் எடுத்துட்டு IED ஆட் பண்ணணும். கிரைடு, வரிட் அந்த மாதிரி. CVC கான்சனன்ட் வெர்பல் கான்சனன்ட்ல முடியுதுன்னா கடைசியான கான்சனன்ட் டபுள் டைம், அதாவது இன்னொரு டைம் எழுதிட்டு அது கூட ED ஆட் பண்ணணும். பிளான்டு, ஹக்டு, டிரான்ஸ்ஃபர்டு இந்த மாதிரி எல்லாம். ஓகேங்களா, இதை நான் ஏன் இன்டெப்தா சொல்லணும்னா நம்ம ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் எங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல. ஸோ அதை நீங்க பார்க்காம இருந்தீங்க, அதை கொஞ்சம் பாருங்க. இதை விட அது கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம், கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். அண்ட் தென் இதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் டென்ஸ்ல பண்ண போறோம், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ஷன்ஸ், ப்ரொனன்சியேஷன்ஸ் பார்க்க போறோம். அண்ட் தென் நம்ம ஏற்கனவே பார்த்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் எப்படி குழப்பிக்காம கிளியரா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போ சென்டென்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு டைப், அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் V2 ஒன்று, சப்ஜெக்ட் பிளஸ் டிட் பிளஸ் V1 ரெண்டு டைப்ல பண்ணலாம். அதே போல கொஸ்டின்ஸ் அதுல இருந்து எப்படி ஃபார்ம் பண்ணலாம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன V2 எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஈட் எடுத்துக்கலாங்களா. இது வந்து ஒரு irregular verb. ஸோ ஈட் அப்படிங்கும் பொழுது அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன, V2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ate, V3 என்னன்னு பார்த்தீங்கன்னா eaten. ஓகே, eat, ate, eaten. இப்போ நம்மளுக்கு தேவையான V2 என்ன, ate. இப்போ சப்ஜெக்ட் நம்ம Vன்னு எடுத்துக்கிட்டோம்னா V ate. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம வந்து இதுக்கு வரைக்கும் பார்த்த எல்லா டென்ஸ்லயும் சிங்குலருக்குனா இது, ப்ளூரலுக்குனா இதுன்னு பார்த்தோம். 4 பிரசன்ட் டென்ஸோட தெரியுமா நம்ம பார்த்தோம். ஆனா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப ஈஸி, எதுவுமே கிடையாது. ஏன்னா V2 நீங்க சிங்குலரா இருந்தாலும் சரி ப்ளூரலா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒன்னே தான். இது எவ்வளவு பெரிய ரிலீஃப். இது வந்து அதுக்கு பதிலாக இது போட்டோமோ இதுக்கு பதிலாக அது போட்டோமோ எதுவுமே கிடையாது. ஒரே V2, எல்லாத்துக்கும் அதே V2. சிங்குலர் சப்ஜெக்ட் ஆகட்டும் ப்ளூரல் சப்ஜெக்ட் ஆகட்டும், நோ ப்ராப்ளம். ஸோ V8 ஐனாலும் 8 தான், வீனாலும் 8 தான், ஹீனாலும் 8 தான். அதே போல சப்ஜெக்ட் பிளஸ் டிட் பிளஸ் V1. V1 என்ன, eat. We did eat. நாங்க சாப்பிட்டோம். ஓகே, இதுவே எஸ்ஆர்னோ கொஸ்டினோ WH கொஸ்டினோ ஃப்ரேம் பண்ணோம்னா நம்மளுக்கு இது கூட வேலையே கிடையாது. நம்மளுக்கு இந்த டிட் ஃபார்மேட் இருக்கிறதுல தான் வேலை. ஏன்னா டிட் யூஸ் பண்ணி தான் நம்மளால கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அதே போல டிட் யூஸ் பண்ணாம நம்மளால நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ இந்த டிட் யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். டிட் பிளஸ் V1. இதுல அதே தான் எப்பயும் போல டிட் முன்னாடி வரும், சப்ஜெக்ட் பின்னாடி போகும். டிட் we eat, நம்ம சாப்பிட்டோமா. இதுவே நம்ம என்ன சாப்பிட்டோம் அதுக்கு பேர் தெரியல அப்படின்னா WH கொஸ்டின் வந்து what, அது கூட அப்படியே எஸ்ஆர்னோ கொஸ்டின் what did we eat, இல்ல where did we eat, why did we eat, எதுவா வேணா இருக்கலாம். ஏன், எங்க, எப்போ, எதுக்கு எல்லாமே ஓகே. இதுவே நெகட்டிவ்னா he did not V1 eat, he did not eat. அதுவே கொஸ்டின் எஸ்ஆர்னோ கொஸ்டின்னா did not முன்னாடி, he பின்னாடி. didn't he eat? so did not வந்து didn't கான்ட்ராக்ட் பண்ணும்போது நான் அடுத்தது சொல்றேன். அடுத்து WH கொஸ்டின்ங்கும் போது ஏன் அவன் சாப்பிடல, why didn't he eat, why did not he eat. சரிங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த did வரும்போது அது கூட V1 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிட்ட முன்னாடி தூக்கி போட்டு சப்ஜெக்ட் பின்னாடி தூக்கி போட்டோம்னா கொஸ்டின்ஸ் ஃப்ராம் ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஒரு WH வேர்டை போட்டோம்னா WH கொஸ்டின்ஸும் ஃப்ரேம் ஆயிரும். ஓகேங்களா, ஃபைன்.
ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்மளோட மற்ற எதுக்குமே நம்மளோட பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு அதாவது V2 மட்டும் யூஸ் பண்ணி கான்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. டிட் யூஸ் பண்ணும்பொழுது டிட் நாட் அப்படிங்கிறது நம்ம didn't அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிட் N apostrophe T ஓக்கு பதிலாக அந்த apostrophe வருது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா didn't. ஓகேங்களா, didn't அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இந்த டென்ஸ்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம்னா டென்ஸ் ஃபார்ம், அதாவது நம்ம டென்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா V2க்கு பதிலாக V3 ஓ இல்லை V1 யூஸ் பண்ணிடுவோம். டிட் வந்தால் தான் V1 யூஸ் பண்ணணும். நார்மலாக சொல்லும்போது V2 தான் யூஸ் பண்ணணும். மாற்றி V3 ஓ V1 அந்த மாதிரி யூஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் டென்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ற டென்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு irregular verbs இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு V2 V3 வேற வேற இருக்க சான்ஸ் நிறைய இருக்கு. ரெகுலர் verbனா கூட நம்ம அந்த ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் வச்சு V2 V3 ஒண்ணா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குனால அங்க மிஸ்டேக் ஆகுது. irregular verbs இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈட்டுக்கு வந்து நான் 8 சொல்றது V2, E10 வந்து V3. நான் E10 சொல்லி போட்டேன்னா அது தப்பாயிடும். ஸோ V2 கரெக்டான ஃபார்ம் என்னங்கிறத பார்த்து கரெக்டான வேர்டா யூஸ் பண்ணணும். did plus V1, did கூட V1 கண்டிப்பா யூஸ் பண்ணணும். V2 did சேர்த்திடக்கூடாது, ஏன்னா did plus V1 equals V2. ஸோ எந்த இடத்துல நம்ம did யூஸ் பண்ணாலும் ஹெல்பிங் வேர்பா யூஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி வர வேண்டிய மெயின் வேர்ப் V1 தான் வரணும். ஓகே, கடைசியா ஸ்பெல்லிங். இப்போ நம்ம பார்த்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. மேபி ஒரு டபுள் பண்றதுக்கு பதிலாக இல்லை ஒய் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். ஹெல்பிங் வேர்ப் எப்பயுமே நம்ம did தான் யூஸ் பண்ணணும். டூவோ டஸோ யூஸ் பண்ணோம்னா அது ப்ரெசென்ட் டென்ஸ் ஆயிரும். ஹேவோ ஹேஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆயிரும். அதனால கண்டிப்பா did மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஹெல்பிங் வேர்பா. ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் மிக்ஸ் பண்ணிக்காம கன்ஃபியூஸ் ஆகிக்காம இருக்க அதுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே மா, நீ சொல்றதெல்லாம் புரியுது, கேட்கும் போது அட்டை இவ்வளோ ஈஸியான்னு இருக்குது, ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த டென்ஸா அந்த டென்ஸான்னு குழப்புது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம எந்தெந்த டென்ஸ் கூட நம்ம குழப்பிக்க வாய்ப்பு இருக்கோ அந்தந்த டென்ஸை நம்ம இப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஏற்கனவே நம்ம சிம்பிள் பாஸ்டையும் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்டையும் நான் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் பண்ணும்போது கவர் பண்ணேன். இப்பயும் தெளிவாக இதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்ணுறேன். அப்போ ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்ணோம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் வந்து பாஸ்ட்டை பற்றி பேசும். அதுவே ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்டையும் பெர்ஃபெக்டையும் கனெக்ட் பண்ணும். அதாவது ஐ சா, நான் பார்த்தேன், அது பாஸ்டோட முடிஞ்சிருச்சு. ஐ ஹாவ் சீன், நான் பார்த்துட்டேன், நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்துட்டேன். ஸோ அந்த செயல் அங்கே நடந்தது இப்போ வரைக்கும் அது கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு படம் பார்த்தேன்னா ஐ ஹவ் சீன் தட் மூவி ஆல்ரெடிங்கும் போது நான் திருப்பி அந்த போய் படம் பார்க்க போகிறது கிடையாது. நான் பாஸ்ட்டில் பார்த்தது இப்போ ப்ரெசென்ட்ல நான் போய் அதை பார்க்க போகிறது இல்லைங்கிறத கனெக்ட் பண்ணுது. அதுக்காக ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன் ஃபோக்கஸ் ரெண்டுமே பாஸ்டாக தான் இருக்கும். அந்த ஆக்ஷனும் பாஸ்டாக தான் நடந்திருக்கும், ஃபோக்கஸும் பாஸ்ட் தான். ஹி டிட் ஹிஸ் ஒர்க், அவன் வேலையை செஞ்சான். ஆனால் இங்கே ஆக்ஷன் வந்து பாஸ்ட் நடந்திருக்கும், ஆனால் ஃபோக்கஸ் இப்போ கொடுத்துட்டு இருப்போம். ஹி ஹாஸ் டன் ஹிஸ் ஒர்க், அவன் வேலையை முடிச்சிட்டான், அவன் வேலையை செஞ்சான், அவன் வேலையை அவன் செஞ்சுட்டான், அவன் வேலையை அவன் முடிச்சான், அவன் வேலையை அவன் முடிச்சிட்டான். ஃபோக்கஸ் இப்போ பேசிட்டு இருக்கோம், அந்த வேலை இப்போ நடந்து முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஃபோக்கஸ். டெஃபினட் டைம், கண்டிப்பாக டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் தெளிவாக இது கொடுத்துரும். ஐ விசிட்டட் பாரிஸ் இன் 2020. ஸோ டைம் மென்ஷன் பண்ணாமையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலாக டைம்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக தெரிஞ்சிடும் எப்போங்கிறது. ஐ ஹாவ் விசிட்டட் பாரிஸ், நான் பாரிஸ் விசிட் பண்ணி இருக்கேன். எப்போ என்னங்கிறது நான் சொல்லலை. இன்டெஃபினட் டைம். ஃபினிஷ்டு டைம், ஒரு டைம்ல இது நடந்து முடிஞ்சிருச்சு, அப்போ ஆரம்பிச்சது அப்பவே முடிஞ்சுது. ஷீ டிடன்ட் கால் மீ எஸ்டர்டே, அவ நேற்று எனக்கு கால் பண்ணல. அன்ஃபினிஷ்ட் டைம், டைம் இன்னும் முடியல, நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் இல்ல அப்ப இருந்து இப்ப வரைக்கும். ஷீ ஹாஸ் நாட் கால்ட் மீ yet, இப்ப வரைக்கும் எனக்கு இன்னும் அவங்க கால் பண்ணல. when did you, எந்த டைம்ல அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு நம்ம when அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவே how long have you, எவ்வளோ வருஷமா இல்லை எவ்வளோ நாளா, லைக் அந்த லென்த் டியூரேஷன் கேட்கறதுக்கு நம்ம ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். when did you get married, உங்களுக்கு நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு. how long have you been married, கல்யாணமாய் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு. ஸோ எப்போ கல்யாணம் ஆச்சுன்னா அந்த டைமை மட்டும் சொல்லுவோம். கல்யாணமாய் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுங்கும் போது அந்த டியூரேஷன் அந்த லென்த்தை சொல்றதுக்காக. கடைசியா வேர்ப் ஃபார்ம் S plus V2 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி V2க்கு முன்னாடி வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இங்க S plus has or have plus V3 யூஸ் பண்ணுவோம். has or have அந்த V3க்கு முன்னாடி வரும். இந்த பாயிண்ட் நான் ஏன் இங்க வச்சிருக்கேன்னா நிறைய V2 V3 சேமாவே இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணேன். இப்போ இங்க they ate, they have eaten இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. அதுவே இப்போ they watchedன்னு வச்சுக்கோங்க. they watched,
இங்கேயும் V3 watched தான் இல்லையா, அப்போ they have watched. இப்போ இது நான் எந்த மீனிங்ல சொல்றேன், இந்த வாஷ்டுங்கிற வார்த்தையை வச்சு அது பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன்னா இல்ல அது வந்து இப்ப வரைக்கும் நிஜம் அப்படின்னு இந்த கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேனாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, முன்னாடி எந்த ஹெல்பிங் வேர்பும் இல்ல V2க்கு முன்னாடி அப்படிங்கிறதும் V3க்கு முன்னாடி ஒரு have இருக்கு அப்படிங்கிறதையும் வச்சுதான் நம்மளால அந்த டென்ஸை கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். அதனால இது ரொம்ப முக்கியம். நெகட்டிவ்ல இருக்கும் பொழுதும் they did not watch, அங்க they have not watched. ஸோ have வரும்பொழுது did கூட நம்ம V1 தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னா, has have வரும்போது கண்டிப்பா V3 தான் வரும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதை வச்சும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட இந்த டென்ஸ் நம்மளுக்கு முடியுது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதுல உங்களுக்கு எதுவும் புரியாம இருக்கு, இல்ல இது இன்னும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்றேன். சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணாம இருந்தா பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ நாளைக்கு வரும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே வீடியோஸ் ரெகுலரா 6 o'clock வந்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.